ஹாய். இப்படி ஒரு நாள் லாஸ்ட் வீக் வந்து வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி ஒர்க் போயிட்டு வந்துட்டு ஒரு மாதிரி நெகட்டிவ் அட்மாஸ்பியரில் இருந்த மாதிரி அந்த அன்றைக்கி போச்சு. சரி கொஞ்ச நேரம் முருகன் சாங் கேட்டுட்டு நடக்கும்போது நெக்ஸ்ட்டு ஆடியோ வந்து தானாக தான் எனக்கு வந்து ஆட்டோவாக போச்சு. அந்த ஆட்டோ ஆடியோவில் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். அவர் பற்றி கூட நான் கேட்கல. ஆனால் அவர் வந்து நிறைய முருகரை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ தான் திருப்பும் தரும் திருப்புகள் வந்து அவர் எழுதுறாரு போல இருக்குது சீரீஸு. அவர் வந்து அந்த குமுதன் பக்தி மலரும் முருகருடைய படத்தை வச்சு பூஜை பண்ணி தரதாகவும் போட்டிருந்தாங்க. நமக்கும் இந்த பக்தி மலர் கிடைக்கணும். அப்போ தான் போய் நான் கேட்டேன் வீட்டில். அப்போ சொன்னாங்க இதெல்லாம் கிடைக்குமான்னு தெரியலண்ணே. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து திரும்பி ஞாபகப்படுத்தினேன். அப்போவும் வீட்டில் சொன்னாங்க இங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு எப்படியோ வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. முருகர் என் கைக்கு வந்துட்டார். ஸோ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அந்த முருகர் படத்தை வந்து எப்படின்னா ஒரு ஊரில் ஒருத்தர் வந்து அந்த முருகரை வந்து வணங்கிட்டு இருந்திருக்காரு. முருகரை வணங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு வந்து வயசாகுது. அதுக்கப்புறம் அந்த முருகர் வச்சுக்க வேண்டாம் சொல்லிட்டு அந்த சிலையை அவர் வந்து கடலில் போட்டிருக்காரு. நம்மளுடைய எல்லா கஷ்டத்தையுமே முருகர் வந்து கடலில் போட்டு நம்மளை வந்து வெளிக்கொண்டு வருவார் இல்லையா? அந்த மாதிரி திரும்பி முருகர் வந்து அவர்கிட்டயே வந்து நின்றுச்சா கரைக்கு. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து அப்புறம் போயிடுறாரு. இதை பார்த்த மக்கள் கொண்டு போய் அந்த முருகர் சிலையை வந்து ஒரு தெலுங்கு பீப்புள் வந்து ஒரு விநாயகரை ஒரு கூரையில் வச்சு ப்ரே பண்ணியிருக்காங்க. அதோடு இந்த முருகர் சிலையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஆந்திரா பிரிஞ்சோன்னே தமிழ்நாடு ஆந்திரா இதாகிடுது. அதுக்கப்புறம் ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. சென்னை சைடு தான். ரொம்ப அருமையாக இருக்குது. நிறைய முருகரை பற்றின நிறைய கோயில்கள் அதோடு என்னென்னா கொஞ்ச காலம் அப்புறம் வந்து அந்த கோயில் கூரையோடையே இருக்கேன்னு சொல்லிட்டு கோபுரம் கட்ட பார்த்துருக்காங்க. கிருபானந்த வாரியார், பாம்பன் சுவாமிகள் இவங்களுக்கான அந்த இடம் கூட அங்கே சன்னதி இருக்கா. 2வது அந்த ஸ்தலத்தில் வந்து அந்த உயிராற்றல் வந்து உணரப்படுதான். ஸோ கண்டிப்பாக அந்த பிளேஸ் போய் பார்க்கணுன்னு நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நிச்சயமாக முருகன் கூப்பிட்டுருவாரு நம்புகிறேன். உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் அந்த இடத்த போய் பாருங்கள். குயப்பேட்டைன்னு போட்டிருந்தது. அந்த திருக்கோயில் பேர் வந்து கந்தசுவாமி திருக்கோயில். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது அங்கே போனேன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.